அனைவருக்கும் வணக்கம். நாங்க இந்த சம்மர்ல வீட்லயே வெள்ள பூண்டு செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். அத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு நம்ம சமையலுக்கு வச்சிருக்கோம்ல வெள்ள பூண்டு, அது வீட்லயே எனக்கு கொஞ்சம் முளைச்சிருந்துச்சு. அதுல ஒரு 6 வெள்ள பூண்டு நான் எடுத்துக்கிட்டேன். முளைக்காத வெள்ள பூண்டு ஒரு 3, 4 எடுத்துக்கிட்டேன். என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வீட்ல வெள்ள பூண்டு செடி வளர்க்கலாம், வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்க நாங்க நர்சரிக்கு போனோம்னாலும், அங்க அம்மா வெள்ள பூண்டு செடிய பார்த்துட்டு, அங்க அம்மா "இது வாங்குவோமா? வாங்குவோமா?" அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. என் பொண்ணுக்காக வீட்லயே வெள்ள பூண்டு வளர்க்கலான்னு ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நானு எக்ஸாக்ட்டா எவ்வளவு இடம் விட்டு இத வைக்கணும்னு தெரியல. இது ஒரு முயற்சி தான். மண்ணு நல்லா ஈரப்பதத்தோட இருக்கு. அந்த முளைச்ச வெள்ள பூண்டு 6யும் என்னோட கை விரல வச்சே நானு அது ஒரு சின்னதா ஒரு ஹோல் மாரி போட்டுட்டு, அது உள்ள வச்சுட்டேன். முளைக்காத வெள்ள பூண்டு இருந்தது இல்லையா? ஒரு 3 அதையும் நான் பக்கத்திலேயே அப்படியே ஊனி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ்டு பெட் என்னோட பையன் எனக்காக ரெடி பண்ணி குடுத்தான். நல்லா தோண்டி அத கல்லெல்லாம் வச்சு அழகா அடுக்கி குடுத்தான். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய மண்ணு போடணும். மேல வரைக்கும் போடணும். அப்படி போட்டா இன்னும் நல்லா ஈல்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது? மண்ணு வாங்குறது தங்கம் வாங்குறது மாதிரி இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, கார்லிக் நல்லா ஃபால் சீசன் இருக்கும்போது விதைச்சுட்டு, நமக்கு இந்த மாரி சம்மர்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்றது மாரி இருக்கும். அப்பன்னா நல்லாருக்கும். அது நல்ல ஈல்டு கிடைக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் லேட்டா தான் நான் விதைச்சிருக்கேன். ஏன்னா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது எங்க வீட்டுக்கு பின்பக்கம். இங்க வந்து ரொம்ப வெயில் இருக்காது. கொஞ்சம் நிழலா தான் இருக்கும். நம்ம வெள்ள பூண்டு வச்சோம் இல்லையா? அதுக்கு மேல கொஞ்சம் நான் மண்ணு பரசி விட்டுட்டு, தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான் வெள்ள பூண்டு விதைச்சாச்சு. இப்ப பார்த்தீங்களா, நம்ம வெள்ள பூண்டு விதைச்சு இது 5வது நாளு. முளைச்சிருக்க மாரி வெள்ள பூண்டு விதைச்சோம் இல்லையா? அதெல்லாம் வந்து நல்லா மண்ண முட்டி மேல வந்துருச்சு. மொத்தம் 4 வெள்ள பூண்டு மேல வந்திருக்கு. இன்னும் 2 வந்து லைட்டா மண் அப்படியே கொஞ்சம் மேல எந்திரிச்சிருக்கு. இன்னும் முழுசா வெளில வரல. அது முளைக்காதத வச்சதுலருந்து ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. அது அப்படியே தான் இருக்கு. இந்த வெள்ள பூண்டு இதழ்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது விளையிறது வரைக்கும். இப்ப பார்த்தா 11 நாள் ஆயிருச்சு. 6 வெள்ள பூண்டு முளைச்சிருந்துச்சு இல்லையா? அது வச்சோம் இல்லையா? அது 6மே மேல வந்து நல்லா செடியாயி வெளில வந்துருச்சு. அந்த முளைக்காத வெள்ள பூண்டு வச்சதுலருந்து இன்னும் வரவே இல்ல. இப்ப 15 நாள் ஆயிருச்சு. செடி நல்லாவே வளர்ந்து மேல வந்திருக்கு பார்த்தீங்களா? அதான் இந்த வீடியோல பார்க்குறீங்க. இது இன்னும் எவ்வளோ நாள்ல மெச்சூர் ஆயி நமக்கு வெள்ள பூண்டா கிடைக்குது அப்படின்றத நான் ஒரு அப்டேட் குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.